நான் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை அனுரகுமார மறந்துவிட்டார். அனுரவை மிரட்டும் மஹிந்த. சிஐடியில் 6 மணி நேர வாக்குமூலம் வழங்கிய மஹிந்தவின் சகா. 400 மில்லியன் மோசடி, சிக்கப்போகும் முக்கிய அரசியல்வாதிகள். அர்ச்சுனா எம்பியை கைது செய்யுமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அடுத்தவன் பிள்ளைக்கு தமது பெயரை போட முயற்சி, அனுர அரசு மீது கடும் விமர்சனம். குறைய போகும் வாகனங்களின் விலைகள், அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். மின்சார கட்டணம் குறைப்பு, பொருட்களின் விலையில் விரைவில் மாற்றம். நான் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மறந்துவிடுகின்றார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை அவர் தற்போது வசிக்கும் அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்யுமாறு அல்லது அதற்கு மாதந்தோறும் 4.6 மில்லியன் வாடகை செலுத்துமாறு களுத்துறையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார். இவ்வாறு அவர் தெரிவித்து ஒரு நாளுக்கு பின்னர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மஹிந்த ராஜபக்ஷ பின்வருமாறு தெரிவித்துள்ளார். நான் எல்லாவற்றையும் பார்த்திருக்கின்றேன். அரசியல் பழிவாங்கல் முதல் துன்புறுத்தல் வரை எனது அரசு இல்லம் என்னிடமிருந்து பறிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி நினைத்தால் நான் வெளியேற தயாராக இருக்கின்றேன். அவர் எனக்கு எழுத்துப்பூர்வ கோரிக்கையை அளிக்கட்டும். மிகவும் கொடூரமான காலங்களில் 10 ஆண்டுகள் நாட்டை வழிநடாத்திய ஜனாதிபதியாக, முன்னாள் அரசு தலைவராகவும், எனது பாதுகாப்பிற்காகவும் அரசியலமைப்பு ரீதியாக எனக்கு இந்த வீடு வழங்கப்பட்டது. சாமானிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது மக்கள் தொடர்பு சாகசங்களிலும் மேடையில் சொல்வதிலும் முன்னாள் அரசு தலைவர்களை விமர்சிக்கும் வார்த்தைகளை கட்டவிழ்த்து விடுவதிலும் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். பொது மேடைகளில் சென்று தனக்காக விளம்பரம் பெற முயற்சிப்பதை விட எழுத்துப்பூர்வ அதிகாரப்பூர்வ கோரிக்கையை அனுப்புமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன். நான் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மறந்து விடுகின்றார். அவரது பேச்சுக்கள் மேடைக்கு நல்லது. மேலும் அவர் தனது பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளைப் போல குடிமக்களை தவறாக வழிநடத்துவதும் நல்லது என்றாலும் அவர் எழுத்துப்பூர்வ கோரிக்கையை எனக்கு அனுப்பினால் எனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்ய நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை ஜனாதிபதியிடம் தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் அப்போதும் தேசத்திற்காக உழைத்த ஒரு அரசியல்வாதி மற்றும் தலைவர். போரை முடிவுக்கு கொண்டு வருவது முதல் வளர்ச்சியை கொண்டு வருவது வரை நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கொண்டு வந்த வளர்ச்சியால் நாடு இன்று பயனடைகின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எனது முயற்சிகளையும் நான் கையெழுத்திட்ட வளர்ச்சி திட்டங்களையும் எனது வாரிசுகள் விமர்சித்தனர். சிலர் இந்த திட்டங்களை நிறுத்தவும் முயன்றனர். இந்த முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை கடுமையாக பாதித்தது என்று ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் இன்று காலை 9 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி சுமார் 6 மணி நேர வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தென்கொரிய வேலைவாய்ப்பு சம்பவம் தொடர்பாக அவரிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் இறக்குமதிகள் மீண்டும் தொடங்கப்படும் போது வாகன விலைகள் குறைய வாய்ப்புள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். உள்ளூர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியின் போது பேசிய அமைச்சர் விஜித ஹேரத் வாகன இறக்குமதி 3 கட்டங்களின் கீழ் மீண்டும் தொடங்கும் என்றும் கடைசி கட்டம் தனியார் வாகனங்களுக்கென்றும் கூறியுள்ளார். அந்நிய செலாவணியை பாதுகாக்கும் அதே வேளையில் வாகன இறக்குமதி அனுமதிக்கப்படும் என்றும் வரிகளில் மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் உள்ளூர் சந்தையில் வெளியிடப்படும் போது தற்போதைய போட்டி விலைகளின் அடிப்படையில் வாகன விலைகளில் குறைவு ஏற்படக்கூடும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டு பதவிக்காலத்தில் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்பதையும் அமைச்சர் விஜித ஹேரத் உறுதிப்படுத்தியுள்ளார். வாகனத்தை பயன்படுத்துவதற்கு 2 மாற்று வழிகள் இருப்பதாக கூறிய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கப்பட்ட வாகனத்தை பயன்படுத்தி 5 ஆண்டுகளின் முடிவில் அதை அரசாங்கத்திடம் திருப்பித் தரலாம் அல்லது அவர்களின் பதவிக்காலத்தின் முடிவில் வாகனத்தின் தற்போதைய விலையை அரசாங்கத்திற்கு செலுத்தி உரிமையை பெறலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
சட்டவிரோத மணல் அகழ்வு சம்பவத்தின் பின்னணியில் 2 பிரபல அரசியல்வாதிகள் இருப்பதாக பெருந்தோட்ட மற்றும் கிராமப்புற உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். சிலாபம் மணல் நிறுவனத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அகழ்வு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு பாரிய மோசடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது விசாரணைகள் நடந்து வருகின்றன. மேலும் சுமார் 400 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான மோசடி பரிவர்த்தனை நடந்துள்ளதாக முதல் கட்ட கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த மோசடிக்கு இறுதி பொறுப்பான தரப்பினரை அடையாளம் காண்பது கடினம் என்று அமைச்சர் கூறியுள்ளார். இருப்பினும் 2 முக்கிய அரசியல்வாதிகளை இந்த சம்பவத்துடன் தொடர்புபடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலதிகமாக பல ஒப்பந்ததாரர்களும் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பிப்ரவரி 3ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அனுராதபுரம் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து காவல்துறையின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு இது தொடர்பாக அனுராதபுரம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தனர். அதன்படி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தீட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த அரசாங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களை தமது வேலை திட்டங்களாக காண்பித்து அதில் உரிமை கொண்டாடுவது மற்றையவர்களின் குழந்தைகளுக்கு போலி பிறப்புச் சான்றிதழ் தயாரிப்பது போன்ற விடயமாகும். மக்களை ஏமாற்றாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் அவர்களுக்கென தனித்துவமான வேலை திட்டத்தை முன்னெடுக்க முயற்சிக்க வேண்டும் என்று பிவுத்துருகெல உரிமையவின் தலைவர் உதய கம்பன்பில கடுமையாக சாடியுள்ளார். திருகோணமலை எண்ணெய் குத விடயங்கள் தொடர்பில் புதிதாக செய்வதற்கு ஜனாதிபதிக்கு எதுவும் இல்லை. 3 வருடங்களுக்கு முன்னர் அதனை நாங்கள் செய்து நிறைவு செய்துவிட்டோம். நான் 2020ஆம் ஆண்டு எரிசக்தி அமைச்சை பொறுப்பேற்றுக் கொண்ட போது இந்த 99 எண்ணெய் குதங்களும் 2002ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவிற்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருந்தன. பொய் கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் பொய்யாக ஆட்சியை முன்னெடுக்க முயற்சிக்கின்றது. மற்றவர்களின் குழந்தைகளுக்கு போலி பிறப்புச் சான்றிதழை தயாரிப்பதற்கு பதிலாக தனக்கென குழந்தை ஒன்றை வளர்ப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். அதாவது எங்களின் வேலை திட்டங்களை மெருகூட்டுவதை விடுத்து அவர்களுக்கென தனித்துவமான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண குறைப்புக்கு ஏற்ப அடுத்த 2 வாரங்களுக்கு பொருட்களின் விலை குறையும் என்று அகில இலங்கை சிறுதொழில் வல்லுநர் சங்கம் தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை 30% குறைக்க பொது பயன்பாடு ஆணையகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் நெருஷகுமார குறிப்பிட்டுள்ளார். அதன்படி நேற்று முதல் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்கான மின்சார செலவுகள் குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக பொருட்களின் விலை 5% முதல் 10% வரை குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழியில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் சுமார் 2 வாரங்களுக்கு சந்தைக்கு வழங்கப்படும் என்றும் இதனால் மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.